ஜெபம். எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இப்போதும் கர்த்தாவே உம்முடைய வசனங்களிலிருந்து சிறப்பான பாடங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னமாயிரும். ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு சீதோசனங்களை கட்டளையிட்டு சில மலைத்துளிகள் மற்றும் குளிர்ச்சியான சீதோசனங்களை கட்டளையிட்டு அதற்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னமாயிரும். அடிமை மறைத்து நீரே வல்லமையாக வீழ்க்கும். வந்தோம் சென்றோம் என்று ராமர் ஆண்டவரே ஒரு உமக்கு பாத்திரமாய் கடந்து செல்ல உதவியிருந்தோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண வாய்ப்பு தந்த அன்பின் தேவனை நான் துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். பிரசங்கத்திற்கு முன்னதாக இந்த மௌத்தார்கனிலே ஆத்துமமே என் முழு உள்ளமே என்கிறதான பாடலை பாடலுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஹோப் யூ என்ஜாய். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13:16. 2 ராஜாக்கள் 13:14. சரி, நான் வாசிக்கிறேன். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி சாக கிடக்கிறான். அந்த நாட்டின் ராஜா சென்று இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே என்கிறார். இஸ்ரவேல் நாட்டிலே ஆண்டவர் எழுப்பி தந்த மிக தீர்க்கதரிசிகளில் ஒருவன் எலிசா. இந்த எலியாவிற்கு பிறகு தலைமை தீர்க்கதரிசியாக அவன் நியமிக்கப்பட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு அஞ்சா நெஞ்சனாய் காணப்பட்டான். அது மட்டுமில்லாமல் அந்த நாட்டிற்கு வருகிற தீமைகளை எல்லாம் இவன் சொல்லுவான். மக்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்துரைப்பான், கண்டிப்பான். அப்படி மிக முக்கியமாக எச்சரித்து
அவர்களை ஆண்டவரிடத்திலே வழி நடத்தினான் இந்த தீர்க்கதரிசி எலிசா. அது மட்டுமல்லாமல் எலிசா 7 வருடங்கள் வானத்தை அடைத்தான், மழை பெய்யாமல் அடைத்தான். பாருங்கள் எவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அப்படி மக்களை ஆண்டவரிடையே இழுத்து கொண்டான். அவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவான். உலகத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டான், கர்த்தரை ஒரு கையில் பிடித்து கொண்டான். அப்படியே அசைத்தான் இந்த உலகத்தை. ஒரு வேத அறிஞர் கூறுகிறார், எலிசா ஒரு வலிமையான கதாபாத்திரம். சொல்லுங்க, எலிசா ஒரு வலிமையான கதாபாத்திரம் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த எலிசா தீர்க்கதரிசியை பற்றி 3 காரியங்களை அடிமை பகரலாம் என வாஞ்சிக்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக. எலிசா ஒரு கடுமையான உழைப்பாளி, மிகவும் சுறுசுறுப்பானவன். எலிசா எப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, மிகவும் சுறுசுறுப்பானவன். 1 ராஜாக்கள் 19:19 யாராவது வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:19. சரி, எலியா தீர்க்கதரிசி எலிசாவை ஊழியத்திற்கு அழைக்க போகிறான். எங்கே செல்கிறான்? வயக்காட்டுக்கு செல்கிறான். அங்கே எலிசா தீர்க்கதரிசி 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள் 12 ஏர் என்றாலே 24 எருதுகள் கொண்ட ஏர். அதை இயக்குவதற்கு மகா திறமை வேண்டும். திறமைசாலிகள் தான் 24 எருதுகள் கொண்ட ஏரை நன்றாக இயக்க முடியும், அதை வைத்து உழ முடியும். மகா திறமை வேண்டும். அதிக வருமானம் அதன் மீது கிட்டும். அப்படிப்பட்ட சுறுசுறுப்பான திறமையான ஒரு உழைப்பாளியாக எலிசா காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். மிகவும் சுறுசுறுப்பானவன். அவன் 24 எருதுகள் கொண்ட ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அது பாராட்ட வேண்டிய விஷயம். நேரத்தை வீண் பண்ணவில்லை. கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு முன்னதாக, அப்போ செல்போன் வரவில்லை. சில அலுவலகங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஒரு சில வேலையாக ஆபீஸ்களுக்கு சென்றிருக்கிறேன். அப்போ இந்த குமுதம், கல்கண்டு, ஆண்டவிடன், கல்கி இப்படிலாம் பிரபலமான பத்திரிகைகள் அடிக்கும். எல்லாரும் இல்ல, வரிசையா ஒரு 10 பேர் போல உட்கார்ந்து இருப்பாங்க ஆபீஸ்ல. எல்லாரும் இல்ல, எப்படி ஒரு 2 பேரை அதை வச்சுக்கணும். நீ அதுக்காக வந்த ஆபீஸுக்கு அரசாங்கம் அதுக்காக சம்பளம் கொடுக்குது பாருங்க. இப்போ செல்போன் கொஞ்சம் பேர் பார்க்குற மாதிரி இருக்கிறது. அப்போ எந்த ஒரு வேலையில் காணப்படுகிறோமோ அதில் சுறுசுறுப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், கருத்தாய் செயல்பட வேண்டும். ஒரு அலுவலகத்திற்கு சென்றிருந்து சார் எங்க நீ கேட்டா சார் டீ குடிக்க போயிருக்காங்க. நான் 1 மணி நேரம் கிட்ட காத்து இருந்தேன். என் ஃபைல் ஒன்று அவுட் இருக்கு, அவர் டேபிள்ல இருந்து மூவ் ஆகணும். 1 மணி நேரம் காத்து இருந்தேன். 1 மணி நேரம் கழிச்சு நீ வந்திருக்காங்க. அவங்க 1 மணி நேரமா டீயை குடிச்சிருப்பாங்க. இப்படிதான் நம்முடைய நாட்டில் காரியங்களும் செயல்பாடுகளும் நடக்குது. இதை இப்படி சொல்கிறார்கள். பெண்கள் சுறுசுறுப்பாக செய்கிறார்கள். அவர்கள் டீ குடிக்க போறேன்னு அப்படி சோவாரிட்டு வர்றது கிடையாது. பெண் அலுவலர்களா நாட்டிற்கு லாபம் என்று சொல்கிறார்கள். ஆண்கள் தானே அப்படியே வெட்டிக்கிறத தட்டிட்டு பேசிட்டு வர்றாங்க என்று ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஒரு தேவதூதன் ஒருத்தன் பறந்து வேகமாக தன் அலுவலாக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஒருத்தி தெருவை கூட்டிக் கொண்டிருந்தான். அருமையாக சுத்திகரித்துக் கொண்டிருந்தான். தெருவை கூட்டிக் கொண்டிருந்தான். சுறுசுறுப்பாக இயங்கினான்.
அந்த தேவதூதன் அப்படியே நின்று போனானாம், உறைந்து போனானாம். இங்கே ஒரு பெண், அவள் தன்னுடைய பணியை சாதாரண பணியாக இருந்தாலும் சிறப்பாக, அருமையாக, சுறுசுறுப்பாக, உண்மையாக செய்கிறாள் என்று சொன்னானாம். நாம் கூட அப்படித்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். உண்மையிலே நம்ம நாட்டில் ஓப்பி அடிக்கிற ஆட்கள் நிறைய இருக்கு. உண்மையிலே அது தேசம் முன்னேற மாட்டேங்குது. 2 மணி நேரத்துல ஒரு வேலையை செய்யணும்னா 4 மணி நேரத்துல செய்யலாம் பார்த்துக்கோங்க. அதனால நாடு முன்னேற மாட்டேங்குது. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நோவா காலத்தில் இருந்து நோவா சகல மிருக ஜீவன்களையும் ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் பேழைக்குள்ளே அழைத்து சென்றான். போக சொல்லும் பொழுது நத்தை எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அந்த நத்தையானது மிகவும் சிரமப்பட்டு தன் முழு பலத்தாலும் முயற்சியாலும் கடும் உழைப்பாலும் இழுத்து கொண்டே வேலைக்குள் சென்றிருக்கிறோம். அப்படி நாமும் உழைக்க வேண்டும். உலகத்துல பிறந்தாச்சு, 60 வயசுல சிலர் இறந்துடுறாங்க. நான் ஒரு சொப்பனம் கண்டேன், உனக்கு நீடிய ஆயுள் தரப்போறேன் கர்த்தர். அப்பப்போ பேசுவாரு கர்த்தர் என்கிட்ட, அதனால தான் உற்சாகமா இருக்கிறேன். நீடிய ஆயுள்னா அப்போ எத்தனை வருஷமா இருக்கும்? ஒரு ஆள் என்கிட்ட சொன்ன மாதிரி 92 வயசு. ஏன்னா அதை ரொம்ப நம்புறேன். எங்க அம்மாவை இறக்கும்போது 92 வயசு தான். உடனே காலையில் எழுப்பி என் மனைவிக்கிட்ட சொன்னேன், இப்படி 92 வயசு வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறேன். அதை நான் நம்ப வச்சிருக்கேன். இப்போ எனக்கு 66 வயசா இருக்கு. எந்த ஒரு வியாதியும் கிடையாது, சின்ன வியாதியும் கிடையாது, பெரிய வியாதியும் கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது. அன்னைக்கு எஸ்ஐக்கு முத்துக்கிட்டு காயப்பட்டது கொண்டு ஒருத்தன் என்னோட பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எங்க கிளாஸ் தான். பார்த்தேன், அப்படியே கரடு வாஞ்சி நடக்க முடியாம, ஏன்னா நீ எஸ்ஐக்கு முத்து தானே, நீ குமார் தானே, அவன் அடையாளமே தெரியாம இருக்கா. அப்படி குமாரு, நான் வேலை பார்த்தது அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். வர்றவங்க துட்டா தந்தாம துட்டும் தருவாங்க, பாட்டும் தருவாங்க. அதெல்லாம் ஊத்தி 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 சரீரத்தை கெடுத்து, நீ நல்லா இருக்கப்பா, நீ இந்த இயேசு கிறிஸ்து பிடிச்சு நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் பாரு நான் சாப்பிட மாதிரி இருக்கேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் நமக்கு வலுவூட்டுகிறார். சிறு வயதிலே நான் என் தேவனை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், வாலிப வயதிலேயே. அப்போ எந்த ஒரு தீய பழக்கத்துக்கு அதிகமையா இருந்தா இன்னைக்கு கல்லு மாதிரி நடமாடுறேன். பார்த்துருங்க, ஓட்டுற பஸ்ல துள்ளி ஏறுறேன், திடீர்னு அவசரத்துக்கு ஒரு ஸ்டாப்ல குதிக்கிறேன், எல்லாம் நடக்கு. கர்த்தருடைய கிருபை. 1/2 கிலோ தேன் சேகரிப்பதற்கு ஏறத்தாழ 50,000 மலர்களை அந்த தேனீக்கள் மலர்களிடம் செல்ல வேண்டும், தேன் புரிய வேண்டும். அப்பொழுதுதான் 1/2 கிலோ தேனுக்கு எத்தனை சொல்லு செல்வம்? 25 50,000. நீ நல்லா குறைச்சிருக்கியப்பா, கேவலப்படுத்தியப்பா. 50,000 இன்னைக்கு சோப்பு எடுத்துட்டு அவனை தரமாட்டேன். 50,000 மலர்களை அவன் அந்த தேனீச்சி விசிட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் 1/2 கிலோ தேன் சேர்ந்து. அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக நாம் அதிகமாக உழைக்க வேண்டும், ஓட வேண்டும், சாட வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். முதல் மனிதனாகிய ஆதாமை என்ன செய்தார்? ஆண்டவர் வேலை செய்யும்படி கட்டளையிட்டார். நல்லா கவனிச்சுடுங்க. பாவத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செய்யறாரு? வேலை கொடுக்கிறாரு. என்ன வேலை? நான் குறிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அவர் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அப்போ அவங்க மண்ணை பண்படுத்த வேண்டும் என்று அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் வேலை செய்ய வேண்டும், விவசாய வேலைக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மண்ணை பண்படுத்த வேண்டும். யாராவது நீதிமொழிகள்
ஆறு வாசியங்கள். நீதிமொழிகள் 6:6. பாருங்க, எறும்புகிட்ட போய் அதன் வழிகளை கற்றுக்கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள். சிலர்கிட்ட கேட்டா இப்படி சொல்றாங்க, அதாச்சும் என்ன பண்றீங்கன்னா சும்மா தான் இருக்கேன், சும்மா இருக்கேங்கிறவங்க அடிக்கணும். அப்போ நீதிமொழிகள் 12:11 சொல்லுது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான். நீதிமொழிகள் 20:13 நானே வாசிக்கிறேன். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். மறுபடியும் சொல்கிறேன், தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். எலிசா ஒரு உழைப்பாளி, எலிசா தீர்க்கதரிசி சுறுசுறுப்பானவன். இரண்டாவதாக எலிசா தன்னை முழுமையாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தான். முழுமையாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தான். 1 ராஜாக்கள் 19:21 யாராவது வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:21. பாருங்க, அவன் ஏர் உழுது கொண்டிருந்தான். எலியா தீர்க்கதரிசி, அவன் சீனியர். எலியா தீர்க்கதரிசி அவனை ஊழியத்திற்கு அழைக்கிறார். அழைத்த பிறகு இவன் கீழ்ப்படிந்து செல்கிறான். சிலர் ஊழியத்திற்கு கர்த்தர் அழைச்சா போனதே கிடையாது. அப்படி இப்படி நான் தாசில்தார் ஆவேன், நான் அந்த ஆபீசர் ஆவேன் போயிடுறாங்க, அடி வாங்குறாங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசி உடனே கீழ்ப்படிந்து சென்றான். பாருங்க, உடனே என்ன செய்யறான், அவன் தான் பின்வாங்கிவிடக் கூடாதுன்னு அந்த ஏர் மாடுகளை எல்லாம் பிடித்து அடித்து கொன்று இறைச்சியாக்கி அந்த மரங்கள், அதாவது ஏரின் மரம் முட்டுகளை எல்லாம் விறகுகளாக்கி நல்ல மட்டன், நல்ல பீஃப், நல்ல மாட்டுக்கறி சாப்பாடு கொடுக்கலாம். பார்த்துக்கிடுங்க, சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறான். அப்போ இவன் என்ன திருப்பி வர முடியுமா? வேலைக்கு முடியாது. ஜாதகம் செய்யணும். ஊழியத்துல கஷ்டம். நீங்க திரும்பி வந்தா ஜாதகம் செய்யணும். அவனுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லையே, மாடுகள் அந்த மரம் முட்டுகளும் இல்லை. ஒரு தடவை எபிசான் என்ற ராஜா யுத்தத்திற்கு சென்றான். அந்த ராஜா பேர் எபிசான். அப்போ அங்க ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் தாண்டி எதிரிகளை சந்திக்க அவர்கள் செல்கிறார்கள். ராஜா சொல்ற அந்த பாலத்தை உடைச்சிருங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு திரும்பி ஓடி போயிடுவான். எருமை வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. பாலத்தை உடைச்சு போட்டாங்க, வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள் என்று நான் அந்த சரித்திரத்திலே வாசித்தேன். ஒன்று உற்சாகமா அவங்க திரும்பி ஓட முடியாது. உற்சாகமா அந்த சண்டையில் ஈடுபட்டார்கள், எதிரியை வென்றார்கள். அப்புறம் வேறு வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள், தன்னுடைய தூரமாக சென்று கடந்து சென்றார்கள். அப்படி கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டும். பாருங்க, என்ன கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். பிஎஸ்சி படித்து முடித்த பிறகு அதிலே பயங்கர போராட்டம். வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் வாத்தியாராக அப்படின்னு சொன்னாங்க. வாத்தியாருக்கு படி, பிஎட் படி அப்படின்னாங்க. நான் வேதாம கல்லூரிக்கு போயிட்டேன். அங்க மிகவும் சிறப்பாக நான் செயல்பட்டேன். அதெல்லாம் இப்போ வருடங்கள் சொல்லப்போனால் 37 வருடங்களுக்கு ஆகுது. அப்பவுமே நான் வந்து கிட்டார் போட்டு பாட்டெல்லாம் பாடுவேன். மேடையில் ஆங்கிலத்தில் வேற பிரசங்கம் பண்ணுவேன். பூனாவில் ஸ்பைசர் மெமோரியல் காலேஜுங்கிறது, அது அமெரிக்கா உள்ள நிறுவனத்துக்கு சொந்தமான கல்லூரி. அப்போ அங்க மௌத்தார்கள் வாசிப்பேன், இன்னைக்கு வாசித்த மாதிரி. அப்போ அங்க உள்ள வெள்ளக்காரர்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்கள் கொஞ்சம் ஊழியத்துக்கு எல்லாம் சென்று ஆத்மாக்களை புதிதாக ஆண்டவர்கள் வழி நடத்துவோம். அப்போ அந்த 4 வருஷம் முடிய போகும்போது அவங்க சொன்னாங்க, ஜான்குமார் நீ நல்லா செயல்படுற, நீ பேசாம அமெரிக்காவுக்கு ஒன்று அனுப்பிடுறோம்,
அங்க கற்பதின மத்தியில் ஆட்கள் தேவைப்படுது, எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு, அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா என்கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு, இப்பவும் உண்டு, அப்பவும் உண்டு, எப்பவும் உண்டு. யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா நான் செய்யறதே கிடையாது. செய்யறது கிடையாதுன்னா நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஒரு வாரம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். அவங்களுக்கு விருப்பமா இருக்குது பேராசிரியருக்கு. என்னப்பா இது பொண்ணான ஒரு வாய்ப்பு, திருப்பி பிடிச்சிட்டா கூட உள்ள மற்ற பையன்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஜான்குமார் மட்டும் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னா whether to go or not அதை சொல்றேன் உங்களுக்கு. நான் அவங்க எனக்கு பைத்தியம் ஆகிவேன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணான வாய்ப்பை அலுவல் தட்டுறாங்க. அவங்க விருப்பமா யோசிச்சாங்க. சரி, யார் என்ன இருக்கேன் இருக்கட்டும், கல்லூரிக்கு இருக்கட்டும், அடிக்க வரட்டும், நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன் கருத்தை தெளிவா என்கிட்ட பேசுறேன். நாட்டு போது அங்க போக வேண்டாம், நீ பாம்பேல போய் நான் சொல்ற ஊழியத்தை செய்வீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ அவங்க தந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கு, லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதுக்கு ஒரு வாரம் டைம் தான் சொல்லுவேன். என் கூட உள்ள ஒரு பையனும் அவனும் சொப்பனம் கண்டு சொல்றான், குமார் எனக்கு சொப்பனமே சரியில்லை, நீ அமெரிக்கா போகணுங்கிறது நீ போகாத, நீ சொல்றதுதான் சரி, கர்த்தருடைய சித்தம் கிடையாது அது. நீ போன ஒரு மாசத்துல சாவ மாட்டான்னு யார்கிட்ட தெரியும். அப்போ அப்படிலாம் விளக்கி சொல்றாங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய சகோதரர். எனக்கும் நெகட்டிவா தெரியுது, எனக்கும் போக வேண்டாம்னு தெரியுது, அவனுக்கும் போக வேண்டாது. அவன் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த எங்க பேராசிரியர்கள் தந்தாங்களே, நான் கையெழுத்து போட்டுக்கணும், அவன் தூக்கிட்டே போயிட்டான். என்ன என்கிட்ட இந்த பேப்பர்ஸ் கேட்காத, நான் இதை எரிக்கலான்னு கேட்காத, கிழிச்சு போடலான்னு கேட்காத, ஒண்ணு நீ என்னவும் பண்ணுடா, நான் அமெரிக்கா போகல நீ சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அப்போ அதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதுல அப்படியே போயிட்டு இருக்கணும். பின்வாங்குற காரியங்களை அழிக்கிறது நல்லது. இல்லாட்டாதான் எங்க அம்மா எழுதியிருந்தாங்க, அப்போ கடிதம் தானே, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செல்போன் கிடையாது, 37 வருஷம். மகன் நீ அமெரிக்கா போறதுக்கு சொல்றாங்கல்ல, உடனே நீ போ. அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரை பேசுறாங்க, கர்த்தர் தெளிவா சொல்லி. அப்போ அம்மா சொல்றாங்க, ஆத்தா சொல்றாங்கன்னு நான் நினைச்சே கூடாது, பழையபடி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கூடாது. அந்த நண்பன் தூக்கிட்டே போயிட்டான். அப்போ எலிசா என்ன பார்க்கிறோம், அந்த 7 மாடுகளை எல்லாம் விருந்து வைத்தான், அந்த 7 கம்புகளை எல்லாம் நொறுக்கி விறகாக்கி உபயோகித்தான் என்று பார்க்கிறோம். தன் ஊழியத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தான். மூன்றாவதாக எலிசா தீர்க்கதரிசி தாழ்மையை பார்க்கிறோம். தாழ்மை என்னத்தை பார்க்கிறோம் சொல்லுங்க? தாழ்மை. 2 ராஜாக்கள் 3:11 யாராவது வாசிங்கள். 2 ராஜாக்கள் 3:11. நான் சத்தமாக வாசிக்கிறேன். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கேட்டான். அதற்கு அவருடைய ஊழியக்காரர்கள் ஒருவன், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறான் என்றான். தண்ணீர் வார்த்தனா உங்களுக்கு புரியுதா? கைகளுக்கு சாப்பிட்ட பிறகு கைக்கு தண்ணி ஊத்துறாரு. ஒரு இழிவான வேலை, ஒரு சாதாரணமான ஒரு வேலை பாருங்க. அப்போ அவன் ஒரு அடிமையாக அங்கே காணப்பட்டான். அவன் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நிலைமைக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, நானே பார்க்கிறேன், சிரிப்பா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ரசிக்கப்படுறாங்க, பாவத்துல வர்றாங்க, ரசிக்கப்படுறாங்க, நல்லது. உடனே பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஆகிடணும், 10,000 20,000 இவருக்கு பிரசங்கம் பண்ண நினைக்காங்க. கர்த்தர் நம்மை என்ன செய்ய சொல்கிறார்
என்கிறதான உணர்வு அவர்களுக்கு இல்லை. அதையும் நாம் பார்க்க தான் செய்கிறோம். வேதனை தான். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அவனை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அடிமட்ட வேலைகள் தான் செய்துகிட்டு இருந்தான். எலியா தீர்க்கதரிசி, தலைமை தீர்க்கதரிசி சாப்பிட்டு வந்தாருன்னா இவன் கைகளில் தண்ணி ஊத்துறான். இப்படி தாழ்மையை அணிந்து கொண்டான், தாழ்மை உள்ளவனாய் காணப்பட்டான். பாருங்க, அது உண்மையிலேயே வேதனையான ஒரு காரியம். ஆனால் அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு வாலிபன், அவன் பட்டப்படிப்பெல்லாம் முடித்திருந்தான். அவனை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பெரிய ஊழியக்காரரிடம் போய் நீ சேரு என்றார். தெளிவா கர்த்தர் பேசுறாரு. அவன் அதை விட்டு தப்ப முடியாது. உடனே நீ இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர், அவன் பெரிய ஊழியக்காரத்தை தாழ்மையா சொல்றான். ஐயா, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணணும், உங்ககிட்ட சேரணும் ஊழியத்துக்கு. அப்படியாப்பா, இவன் நினைச்சான் ஆபீஸ்ல நல்லா நம்ம படிச்சிருக்கோம், ஆபீஸ்ல பெரிய வேலைகள், மேனேஜர் அப்படி இப்படி இருக்கு, எழுத அப்படி இப்படி கொடுப்பாங்க. அவங்க சொன்னாரு, சரிப்பா உட்காரு, தினம் இந்த தோட்டம் நிறைய இருக்குல்ல, அதுக்கு தண்ணி பாக்கி அதெல்லாம் நல்லா வெட்டி விட்டு தண்ணி பாக்கி, தோட்டத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். எனக்கு கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும். தினம் என் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு வச்சிருக்கு. இவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலமா இருந்தது. இவன் நினைச்சான் ஆபீஸ் வேலை கொடுப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அவனு சொல்லிட்டு தோட்ட பொறுப்பே உன் பொறுப்பு தான், தினந்தோறும் மறந்துடாம என் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு. இவன் கீழ்ப்படிந்தான், கரெக்டா செய்தான். தினந்தோறும் அந்த பெரிய ஊழியக்காரருக்கு ஷூ பாலிஷ் போட்டு விட்டுருவான், வச்சிருவான். தோட்டத்தை அருமையா கவனிச்சான். பார்த்துருக்காங்க, தென்னை மரத்தையெல்லாம் அருமையா கவனிச்சான். ஒரு சமயத்துல நாட்கள் பல கடந்தன. ஒரு சமயம் இந்த பெரிய ஊழியக்காரர் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு போக வேண்டியது. அப்போ அவர் சொல்றாரு, இந்தியாவில் எங்க பேசணுமோ போய் பேசுங்க. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில கர்த்தர் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மகிட்ட தாழ்மை வேண்டும். முதலாவது கர்த்தர் நம்மளை எந்த நிலைமையில் வைக்கிறாரோ அந்த நிலைமையில நாம உண்மை உத்தமமா இருக்கணும். அப்புறம் கர்த்தர் பின்னால பார்த்துக்கிறாரு. அது ஊழியம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கிறாரு. இவன் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டான். அந்த பெரிய ஊழியக்காரரை விட இவன் ரொம்ப நேர்மையான ஊழியக்காரரா இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. இவ்வளவு நாள் தோட்டத்துக்கு தானே தண்ணி ஊத்திட்டு இருந்தான், சூப்பாலிஷ் வேற போட்டாங்க, கறி போட்டோம். ஏராளமான லட்சக்கணக்கான பேர் ஆண்டவருடைய வந்தார்கள். பாருங்க, அவருடைய தாழ்மை நிமித்தம். அப்போ அவன் இப்படி பண்ணிருக்கலாம், சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், கர்த்தர் என்கிட்ட வெளிப்படுத்துறாரு, அது உண்மை, உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும், உங்க ஊழியத்துல சேரன்ட்டு நீங்க ஏதாவது ஆபீஸ் வேலை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஷூ பாலிஷ் போடு, தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கு சொல்றீங்க, இதெல்லாம் லாயப்படாது. எங்க வீட்டிலே எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எங்க அப்பாவே பெரிய ஆபீசர். சரி, நான் சரி கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அதனால உங்ககிட்ட அனுப்புனா நீங்க வந்திருக்கேன், நான் போயிட்டு வரேன். நம்ம பொதுவாக அப்படிதான் சொல்லுவோம். அதான் மனுஷியம். அங்கதான் அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, பிற்காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஊழியக்காரன். கர்த்தர் அவனை உபயோகித்தார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நீதிமொழியில் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பாருங்க, நீங்க தாழ்மையா இருந்த என்ன பிரயோஜனமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், அதாவது அதிக செல்வம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும் என்று சொல்கிறார். கிதியோனை கர்த்தர் அழைக்கும் போது கிதியோன் சொன்னா, கிதியோனை கர்த்தர் நீ யுத்தத்துக்கு போகும்போது, ஐயா நான் என்னுடைய குடும்பத்துல ரொம்ப சாதாரணமானவன், எளியவன், ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ஒரு புழு என்றான். கர்த்தர் அவனை வல்லமையாக உபயோகித்தார். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன்.
ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் யோசனை. அங்கே ஒரு பெண் இருந்தார், எங்கள் தூரத்துக்கு சொந்தம் சென்னையில். அப்போ நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு அரை மணி நேரம். அப்போ அந்த பெண், அவளுக்கு ஒரு மாதம் கல்யாணம் ஆக போகுது, ரசிக்கப்பட்ட பிள்ளை, ஏன்ட்டு ஆரம்பிக்கிற காரியங்களான்னு. அப்போ தற்செயலாக சொல்கிறா, பாருங்க அவன் உண்மையான ரசிப்போ போயிருக்கிறது, இப்படி ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்க, சரி பாருங்க. அவன் சொல்கிறான், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் எங்கள் குடும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. அவங்க ஏதோ படிச்சிருக்காரு, நல்ல ஜாப்ல இருக்காருன்னு கேட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சாதாரண குடும்பம் அவங்க. எங்கள் குடும்பம் எவ்வளோ ரிச் குடும்பம், ரொம்ப ஃபேமஸான குடும்பம். எங்கள் அப்பா இந்த மெட்ராஸில் தெரியாத ஆட்களுக்கு யாரும் இருக்கு. நான் 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். 10 அடிக்கிட்டு நான் உண்மையிலே ரசிக்கப்பட்டவளா என்னது ஏது என்று ஆண்டவரே இவருடைய பெருமையை இவரை விட்டு அகற்றும் என்று மனசுக்குள் ஜெபம் பண்ணு. அப்போ பெருமையான வார்த்தைகள் எதுவுமே கூடாது. பார்த்துக்கோங்க, நம்ம கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்க முடியாது, உயர்த்த முடியாது. சின்ன பையங்கள்லாம் இருக்காங்க, செல்வம் கதை கேளு. ஊர்ல நிறைய பிச்சைக்காரங்க இருந்தாங்க, பெரிய ஊர். அந்த ஊர்ல ஒரு அந்த நாடு பெரிய நாடு, பல ஊர்களில் பல பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள். இந்த கதையோட பிரசங்கத்தை முடிக்கிறேன். அப்போ அந்த ராஜாவுக்கு பிச்சைக்காரர்களை கண்டால் வேதனையாக இருந்தது. இந்த பிச்சைக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் என்று தீர்மானம் கொண்டார். ஒரு தேதியை அறிவித்தார். இந்த குறிப்பிட்ட தேதியிலே எல்லா பிச்சைக்காரர்களும் வந்து என்ன பொருள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 2 கிலோ தங்கம் கொடுக்க போறேன், இன்னும் தேவையான ஜாமானங்கள்லாம் கொடுக்க போறேன், நீங்க வந்து வாங்கிவிடுங்க. நல்ல ஒரு கட்டளை தான். அவர் ராஜா என்ன நினைச்சார், நம்ம நாட்டில் பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாது, எல்லாரும் 2 கிலோ தங்கம் இன்னும் 1 பொருள் இன்னும் 10 பொருட்கள்லாம் கொடுக்குறாரு. இந்த ஒரு 3 பிச்சைக்காரங்க நினைச்சா, இவன் பெரிய யோனம், எல்லா பிச்சைக்காரங்களும் போய் லைன்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 பிச்சைக்காரங்க, இவன் பெரிய யோனம், நான் அவன்கிட்ட போகணுமோ, ராஜாவாது பூஜாவாது போச்சு பாருங்க. அவங்க தங்கமே வாங்கல, குறிப்பிட்ட தனத்துல போய் காலம் பூரா பிச்சைக்காரர்களாக தான் காணப்பட்டார்கள். தாழ்மை இல்லை, அதைத்தான் சொல்ல வேண்டும். தாழ்மை இல்லை. கர்த்தர் தாமே இந்த காரியத்திலே 3 காரியங்கள் நாம் படித்தோம் எலிசாவின் வாழ்க்கையில் இருந்து. எலிசா மிகவும் சுறுசுறுப்பானவன், கடுமையான உழைப்பாளி. எலிசா தன்னை ஊழியத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவன். எலிசா தாழ்மையானவன். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் போது God will do wonders. ஆசீர்வதிப்பார், வாராதமர் தலையாக்குவார், உயர்த்துவார்.